ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு முட்டை மசாலா எப்படி ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 7-8 பல், சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு, லவங்கம் 4, பட்டை 2, கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே சில்லி வந்து ஒரு பச்சை மிளகாவும் நான் ஒரு சிவப்பு மிளகாவும் போட்டிருக்கேன். மிளகு ஒரு அரை டீஸ்பூன். கூட வந்து நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம வந்து தேங்காய் ஒரு அரை மூடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாம் நல்லா ஏலக்காய் கூட ஒன்று சேர்த்துக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதையெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கூட சேர்த்து நைஸாக நல்லா அரைச்சிக்கணுங்க. இது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை வந்து 4 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அங்கங்கே கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூனு, சில்லி பவுட்ரு அரை டீஸ்பூன். இதை வந்து ஒரு ஆயிலில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஒரு வானிலையில் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா கருகிடும் அந்த மசாலாலாம். அந்த ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, வதக்கி அதை எடுத்துடலாம். இப்போ அதே வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு, பிரியாணி இலை ஒன்றே போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த மசாலா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 8 இல்லை 10 நல்லா பொடியாக நறுக்கி, ஒரு அரை தக்காளி பழம் போட்டு, கருவேப்பிலையும் நல்லா நறுக்கி போட்டு நல்லா வதக்கலாங்க. வதக்கி சின்ன வெங்காயம் நல்லா வெந்துடணும். தக்காளியும் சின்ன வெங்காயமும் நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அந்த வாசனை போனப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை அலசி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. சேர்த்து மூடி வச்சு அப்பப்போ கிளறி விடலாம். கிளறி விட்டு நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து வரணும். அந்த பச்சை வாசனை போனால் தான் முட்டை மசாலா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அதனால் மசாலா வாசனை எல்லாம் போய் பாருங்கள், இப்போ நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. இப்போ வந்து அந்த வறுத்து வச்ச முட்டையை போட்டு நல்லா கிளறி விடலாம். ரொம்ப கிளற வேணாம், அப்படியே மேலோட்டமாக ஜென்டிலாக கிளறி விடலாங்க. கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சு மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லியும் விருப்பப்பட்டால் நம்ம புதினா ஒரு 4-5 தலையை கட் பண்ணி போடலாம். அது நம்மளோட விருப்பம்தான். கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு, ஒயிட் ரைஸுக்கு, பிரியாணிக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே கரெக்டான காம்பினேஷன். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.